தமிழ் வாழ்க, தமிழ் ஓங்குக, திணிக்காதே திணிக்காதே, பறிக்காதே பறிக்காதே, திணிக்காதே திணிக்காதே, பறிக்காதே. எல்லாரும் மொழி அறிவுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மொழி அறிவு கிடையாது. லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் அப்படின்னாக்கா தமிழ்ல புலமை, மொழி புலமை, அறிவு வேறு, புலமை வேறு. அதனால எந்த மொழியும் நீங்க திணிக்கிறதுனால எங்ககிட்ட அறிவை திணிக்க முடியாது. நீங்க அறிவை தனியா கத்துக்கணும். அறிவியல் வேறு, புலமை வேறு. நம்ம மொழி எந்த மொழியை வேணா எப்ப வேணா எங்க வேணா கத்துக்கலாம். நாங்கெல்லாம் தமிழ்நாட்டை விட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம். ஆனா தமிழை விட்டு ஒரு சின்ன இன்ச்சு கூட நகரல. எங்களுக்கும் தமிழுக்கும் உள்ள உறவு நீடிச்சுக்கிட்டே இருக்குது. நாங்க தமிழை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டோம். தமிழ் மண்ணை தாண்டி இங்க வந்திருக்கோம். ஆனா தமிழ் என்னைக்கு நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். தமிழ் எங்கள் உயிர். தமிழ் நம்ம மொழி மட்டும் கிடையாது. அதோட பண்பாடு, நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட வரலாறு, நம்மளோட அரசியல் எல்லாமே நம்மளோட மொழி தான். இந்த அண்ணா சொல்றபடி பார்த்தா, அறிஞர் அண்ணா சொல்றபடி பார்த்தா, இணைப்பு மொழியா ஆங்கிலம் இருக்குமோ எதுக்கு தமிழ்? when there is a big door for a big dog and a small door for a small dog எதுக்குன்னு கேட்டேன். அந்த கேள்வி இன்னைக்கும் நிக்குது. ஏன்னா நம்ம ஏன் இந்தி மொழியை எதிர்த்து இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழ் மொழியை ஆதரிக்கிறோன்னா அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் இருக்கு. சூழும் பகைதனிலிருந்து தாய்மொழியை காப்போம், தமிழே அறம், தமிழே அரண். நன்றி. என்ற அண்ணாவின் வழியில் இருமொழி கொள்கையை நாங்கள் ஆதரிக்கின்றோம். மும்மொழி கொள்கை எங்களுக்கு தேவையில்லை. இருமொழி கொள்கையே எங்களுக்கு போதும். எங்களுக்குள் பேச தமிழும், உலக நாடுகளுடன் பேச ஆங்கிலமும் எங்களுக்கு போதும். மூன்றாம் மொழியா என்று சொல்லி கடைசியில் ஒரே மொழி ஹிந்தி மொழியாக எங்கள் மீது திணிக்க நாங்கள் என்றும் அனுமதிக்க மாட்டோம். தமிழர் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. மொழியை நாங்கள் முறம் கொண்டு எழுப்புவோம். தமிழனை தமிழ் கொண்டு எழுப்புவோம் என்ற பாரதிதாசன் வழிகளை இங்கே நான் நினைவு கூற விரும்புகின்றேன். தமிழர்கள் மொழிக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆனால் மொழி திணிப்புக்கு எதிரானவர்கள். தமிழ் தொன்மை வாய்ந்த மொழி, உலக மொழிகளிலேயே ரொம்ப மூத்த மொழின்னு சொல்லி கழிப்படுறோம். அந்த மொழியை சிதைக்கி விடாமல் பார்க்கிறோம். அந்த மொழி மேல யாரு கை வச்சாலும் தமிழன் வெகுண்டு எழுவுறான். இது இப்போ நேற்று உள்ளது இல்ல. ஒரு 75 வருஷமா இந்த போராட்டம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. தமிழை தமிழர்கள் விரும்புறாங்க. So we love the language so much. புரியுதா? அதனால அந்த விருப்பத்துல கள்ளத்துக்கு போடுறது மாதிரி, அந்த விருப்பத்தை தகர்க்கிறது மாதிரி யார் எது பண்ணாலும் நாம் விடமாட்டோம். தமிழை இகழ்ந்தவனை, தமிழை துச்சமாக நினைப்பவனை தாய் தடுத்தேலும் விடேன் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான்.